ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதவிதமான இட்லி பாத்திர கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடில்ஸில் இருக்கக்கூடிய ரேவதி ஸ்டோரில் நிறைய விதமான இட்லி பாத்திரம் சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஷேப்லேயுமே புதுவிதமான இட்லி பாத்திரம் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த இட்லி பாத்திரம் ரொம்பவே புதுசாக இருந்தது. ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வந்து வச்சுருந்தாங்க. ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2200 கிட்ட வருது. நார்மலாக எப்போவுமே வந்து நம்ம பார்க்குற இட்லி பாத்திரம் வந்து நல்லா அகலமாக இருக்கும். பாரம்பரியமாக நம்ம ஊற்றுவோம் இல்லையா இட்லி, அந்த மாதிரியான ஷேப்பில் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நல்லா வந்து உள்ளே வந்து தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நார்மல் தட்டு இல்லாமல் இந்த மாதிரி தட்டு இட்லி ப்ளஸ் வந்து உங்களுக்கு மினி இட்லி இடியாப்பம் ஊற்றுற மாதிரி பிளேட் வந்து உங்களுக்கு உள்ளே செட்டாக கொடுக்குறாங்க. அதுவும் வந்து 1-2 பிளேட்டு கிடையாது, 15 பிளேட்டுக்கிட்ட இந்த சிலிண்டர் ஷேப்பில் வரக்கூடிய இட்லி பாத்திரத்தில் வந்து செட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. 5-5-5 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு 5 இடியாப்பத்தட்டு, 5 தட்டு இட்லி, 5 விதமான குழி இட்லி ஊற்றுவோம் இல்லையா, மினி இட்லி ஊற்றக்கூடியது, அந்த தட்டும் சேர்த்து 15 தட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாண்டு, சிலிண்டர் ஷேப்பில் வரக்கூடிய அந்த பாத்திரம், கூடவே வந்து இதை வச்சு எடுக்கக்கூடிய பிடி எல்லாமே சேர்த்து வந்து 2200 கிட்ட வருது. வித்தியாசமாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம நிறைய வந்து இட்லி பாத்திரம் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து எனக்கு ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோரில் வந்து பார்க்குறதுக்கு புதுசாக இருந்தது. ஸோ வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்த்து எடுத்துட்டோம். நிறைய விதமான இட்லி பாத்திரமுமே நான் வந்து காமிச்சிருக்கேன். வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வித்தியாசமான ஷேப்பில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டாண்டோடு எடுத்துக்கலாம். நம்ம தட்டு இட்லி 1, மினி இட்லி 1, இடியாப்பம் 1 அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஒரே மாதிரி கூட நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தட்டு இட்லி, மினி இட்லி அந்த மாதிரி மாற்றி நம்ம பிளேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற மாதிரியான இட்லி பாத்திரம் தான். நார்மலாக வரக்கூடிய பிளேட்டு தான் இருந்தது. ஸ்கொயர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. 4 இட்லி ஊற்றிக்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு எல்லாமே பிடிச்சி தூக்கிறதுக்கு அழகாக வந்து அந்த பிளாஸ்டிக்கில் வந்து அந்த கைப்பிடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இதுலேயுமே 4 பிளேட்டுக்கிட்ட வருது. ஒரு 16 இட்லி ஊற்றிக்கிற மாதிரி இருந்தது. நல்லா வந்து ஹெவியான வெயிட்டாகவே தான் இருந்தது. ஸ்கொயர் டைப்பில் வரக்கூடிய இட்லி தட்டு இது. இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் வரக்கூடிய இட்லி தட்டு பொறுத்த வரைக்கும் 4 தட்டு 5 தட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 பிளேட் வரா மாதிரி இருந்தது. இந்த பாத்திரம் கூட வந்து உங்களுக்கு நல்ல ஹெவி வெயிட்டாகவே வச்சுருக்காங்க. 1741 கிட்ட வருது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா. 2 பக்கமும் கைப்பிடி வச்சு ரொம்ப ஷேப் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. எப்போவுமே பழைய அந்த குண்டான் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ரெடில்ஸில் இருக்கக்கூடிய ரேவதி ஸ்டோரில் இந்த மாதிரியான பேட்டர்னில் இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்தது ரொம்பவே க்யூட்டாக சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு இட்லி பாத்திரம் பார்த்துடலாம். 607 கிட்ட வருது. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சைஸுக்கே வந்து நமக்கு இடியாப்ப பிளேட்டு, அந்த ஸ்டீமிங் பிளேட் எல்லாமே சேர்த்து வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸ் வாங்கினா தான் இந்த மாதிரி பிளேட் வந்து செப்பரேட்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியான பாத்திரம் வாங்கினா கூட நமக்கு அதிலேயே வந்து செப்பரேட்டாக பிளேட்டுமே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து நமக்கு 6 இட்லி ஊற்றுற மாதிரி பிளேட் கொடுத்துட்டு கூடவே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டீமிங் பிளேட்டு, இடியாப்ப பிளேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஒரு தட்டு எடுத்துகிட்டு கூட தான் அதில் வைக்க முடியும், அந்த மாதிரி இருக்கும். இந்த இட்லி பாத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயர் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 in 1 யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 இட்லி ஊற்றுற மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப் இட்லி மாடலில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்டீம் போகிற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் கார்ன் எல்லாம் வேக வைக்கிறதுக்கு நம்ம தனியாக வந்து போட்டு வேக வைக்க வேணாம். அதிலே வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இட்லி பாத்திரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேஸுமே மிச்சமாகும். நல்லா இருந்தது. உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ்லேயே வந்து கிடைக்கிது. இதிலே வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் முன்னாடி இருந்தது, இப்போ ஸ்டாக் இல்லை. நீங்கள் போகும்போது கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு 2200 கிட்ட வருது. ஸோ எந்த மாதிரியான மாடல் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். இதில் சில பேர் வந்து ரேட் அதிகமாக இருக்குது, தேவையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. வாங்குறவங்க வாங்குவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஷேப்பில் கிடைக்கிது, சில பேருக்கு தேவைப்படும். அதனால தான் நம்ம வந்து என்னென்ன கலெக்ஷன் புதுசாக வந்திருக்கோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணி போடுவோம். ஜஸ்ட் ஐடியாக்காக தான் மேக் பண்ணி போடுறது வீடியோ. இது வந்து உங்களுக்கு சேம் 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் டைப்லையும் நம்ம வந்து வித் லிட்டோட கொடுத்துருக்காங்க. சேம் அதிலே வந்து 2 பிளேட் வரா மாதிரி தட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 5 இட்லி 6 இட்லி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரும். இதில் வந்து 5 10 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும். சேம் வந்து கடாய் கூட நம்ம வந்து மூடியோடு சேர்த்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் பார்க்குற இந்த ஷேப் பாருங்கள், இதுவுமே வித்தியாசமாக இருந்தது. 1800 கிட்ட வருது. நல்லா வந்து உங்களுக்கு அந்த குக்கர் மாடலில் வரக்கூடியதில் இட்லி பாத்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பாட்டம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியான அந்த சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. நமக்கு லைஃப் வரும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ரேட்டு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டீல் பாத்திரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு லைஃப் வந்து கொடுக்கும். இதுவுமே நமக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வீட்டுக்கு வராங்க, கொஞ்சம் நிறைய நமக்கு இட்லி ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 5, 15 இட்லி, 18 இட்லி, 30 இட்லி அந்த மாதிரி வருது. இதுவுமே நமக்கு வந்து பெரிய சைஸில் வரக்கூடிய இட்லி பாத்திரம் பாருங்கள், 1400 வருது. நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது. பெரிய சைஸில் வரக்கூடிய பாத்திரம் தான் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது. ஆனால் தட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 தட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 7 இட்லி, இதில் ஒரு 8 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த பாத்திரம் பொறுத்த வரைக்கும் 14 இட்லி ஊற்றக்கூடிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாத்திரம் ஆனால் பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் வந்து வரும், பெரிய சைஸில் இந்த மாதிரி ஷேப்பில் வரும், அலுமினியம் வரா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் எப்படியோ அதே மாதிரி நான்ஸ்டிக்லேயுமே வந்து உங்களுக்கு நிறைய விதமான இட்லி பாத்திரமுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்து உங்களுக்கு 2100 கிட்ட வருது. ஐடியல் அப்படிங்கிற பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நல்லா வந்து உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டம் இருக்குது. நம்ம நார்மலாக வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் குக் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லா இருந்தது. ஹண்டி மாடல்லையுமே இதிலே வந்து இன்னொரு டைப் வந்து இருக்குது. ஸோ அதுவுமே காமிக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, 4 இட்லி ஊற்றுற மாதிரி 4 பிளேட் 5 பிளேட் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு 5 பிளேட் வருது. நிறைய விதமான சைஸஸில் வச்சுருக்காங்க. ஷேப்புமே வேறு வேறு இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அலுமினியத்தில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு ஹண்டி டைப்பில் வருது. 1700 கிட்ட வருது. இந்த பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடியலில் வருது. குக்கர் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருந்தது. இது ஃபஸ்ட்டு பார்த்தது 5 பிளேட் பார்த்தோம் இல்லையா, இது வந்து 4 பிளேட் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளேட்டோட எண்ணிக்கை அதிகமாகும் போது ரேட்டுமே வேரி ஆகும். அதே மாதிரி நமக்கு ஸ்டீலு தகுந்தா மாதிரி ரேட்டு வரும், அலுமினியம் அதுக்கு தகுந்தாப்பில் வரும். இதுவுமே ஒரு குக்கர் டைப்பில் வரக்கூடியது தான். நல்லா வந்து உங்களுக்கு அந்த குழிவாக இருக்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. சில இட்லி தட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இட்லி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக வரும். சிலது நல்ல குழிவாக குஷ்பு இட்லி மாதிரி வரா மாதிரியும் வந்து உங்களுக்கு குழிகளுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க. நேரில் போனீங்கன்னா இன்னும் நிறைய பார்க்கலாம் இல்லையா. இதெல்லாமே நமக்கு நார்மலாக வரக்கூடிய இட்லி பாத்திரம் தான். உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் வச்சுருக்காங்க. ஸ்டீலில் வரக்கூடியது சின்ன சைஸே கிடைக்கிது. சின்னதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலுமினியம் அப்படிங்கும்போது 350 வரும். ஸ்டீல் அப்படிங்கும்போது ஒரு 550 அந்த ரேஞ்சில் வரும். இதிலே வந்து நமக்கு பெரிய இட்லி வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிது. உங்களுக்கு மினி இட்லி ஊற்றிக்கிற மாதிரி தட்டு மட்டுமே வேணும் அப்படின்னாலும் செப்பரேட்டாகவே கிடைக்கிது. அதுவுமே நான் காமிச்சிருக்கேன். ஹோட்டலுக்கு தேவையானது எல்லாமே கூட இந்த ரெட் ஹில்ஸ் ரேவதி ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நேரில் போனீங்கன்னா நிறைய நீங்கள் பார்க்கலாம். 731 ரூபா இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா. இது கொஞ்சம் வந்து நமக்கு ஓல்டு ட்ரெடிஷ்னல், அந்த எங்கள் ஆச்சி பாட்டி வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த பாத்திரம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உருளி டைப்பில் வரும். ஒரு பெல்லி மாடலில் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய விதமான பாத்திரம் எல்லாமே இப்போ நமக்கு அந்த ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம கிளாத் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்கு வந்து ஒட்டிக்காது. பாத்திரத்தில் நிறைய பேர் ஒட்டிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. இதெல்லாம் பாருங்கள், நமக்கு தட்டு இட்லி, மினி இட்லி, அதுக்கப்புறம் இட்லியில் வந்து உங்களுக்கு இட்லி பிளேட்டில் எந்த மாதிரியான ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் அழகான ஸ்பூனோடு சேர்த்தே வந்து இங்கே பேக் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு காம்போ மாதிரி. இதெல்லாம் நமக்கு ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400 ரூபா அந்த ரேஞ்சிலே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 480 ரூபா கிட்ட வருது. என்னென்ன ஷேப் இருக்குது அப்படிங்கிறதையும் ஓவரால் நான் வந்து காமிச்சிருக்கேன். அந்த இட்லி எடுப்போம் இல்லையா, அந்த கரண்டியோடு சேர்த்து வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 496 கிட்ட வருது. ஸோ ஹார்ட் பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப்பில் வருது. இது மினி இட்லியை விட கொஞ்சம் பெரிய சைஸில் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் செட்டாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். 4 தட்டு வரா மாதிரி இருக்கும். 596 ரூபா கிட்ட வருது. இன்னும் வந்து உங்களுக்கு இதில் ஒத்த தட்டு எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவுமே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அதுவுமே நான் காமிக்கிறேன். நல்லா இருந்தது. இது வந்து இடியாப்ப பிளேட்டு ஊற்றக்கூடியது. 4 தட்டு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 தட்டு அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்தாப்பில் வரும். 3 பிளேட் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்தாப்பில் வரும். இது வந்து 400 ரூபாய் ரேட்டில் வருது. ஸ்கொயர் டைப்பில் வருது. இது 3 பிளேட் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேட்டு வந்து நமக்கு 400 ரூபாய் ரேஞ்சில் வருது. டிஃபன் பாக்ஸ் இப்போ ஸ்கூல் திறக்க போகுது இல்லையா, அதனால் ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க. ஸ்கூல் திறக்கும் போது நிறைய பேருக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்டீலில்.
சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் வாங்கிக்கலாம். லைட் வெயிட்டாகவும் கிடைக்கிது, நல்ல ஹெவியான வெயிட்டாகவும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அங்கேயே இருந்ததுனால அப்படியே ஓவரால் அதுவுமே கவர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நமக்கு டிஃபன் பாக்ஸில் வரக்கூடிய சைஸஸ் வச்சுருக்காங்க. ஷேப்புமே வேறு வேறு கிடைக்கிற மாதிரி. லஞ்ச் பாக்ஸ் நிறைய விதமான டைப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள். டிஃபன் பாக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கிச்சன் பாத்திரம் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகும். நார்மலாக நம்ம வந்து டி நகர் சரவணாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுக்கு பாடி சரவணா ஸ்டோராக இருக்கட்டும், அந்த கடையிலலாம் எந்த மாதிரி இருக்கோ அது எல்லாமே ரெட் ஹில்ஸில் இருக்கக்கூடிய ரேவதி ஸ்டோரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்டீல் பாத்திரம் வந்து உங்களுக்கு சின்ன சைஸ்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. கிச்சனுக்கு தேவையானது எல்லாமே வச்சுருக்காங்க. நமக்கு சொம்பாக இருக்கட்டும், டம்ளராக இருக்கட்டும், ஹெவி வெயிட்டும் கிடைக்குது, லைட் வெயிட்டுமே வச்சுருக்காங்க. அந்த வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் தான் ரேட்டு வேரி ஆகும். இட்லி தட்டு வந்து தனியாக கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க, செப்பரேட்டாக கிடைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி. இட்லி பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இடியாப்ப தட்டு வரும், தட்டு இட்லி வருது, மினி இட்லி வருது. இது எல்லாமே சிங்கிள் பிளேட்டே வந்து உங்களுக்கு கிடைக்கிது சின்ன சைஸில். 40 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை குவான்டிட்டி வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. கல்யாண சீர்வரிசை பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே போய் பாருங்கள். எல்லா விதமான ஐட்டமுமே கிடைக்கிது. ஹோட்டலுக்கு தேவையானது இங்கே வந்து வச்சுருக்காங்க. அம்மிக்கல், ஆட்டு உரல் சொன்னேன் இல்லையா, அதுவுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. சைஸ் வாரியாக கிடைக்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான ரொம்பவே அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.